நமஸ்காரம். பொதுவாக இந்த உத்தியோகம் அப்படிங்கிறது ரொம்பவே இந்த லௌகீக வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த உத்தியோகம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜாதக பிரகாரம் பார்க்கணும்னா சனீஸ்வரரை தான் மெயினாக எடுத்து பார்க்கணும். உத்தியோகக்காரகன், கர்மகாரகன், இது மாதிரி நிறையா பேர் உண்டு அவருக்கு. ஸோ சனீஸ்வரர்லேருந்து நம்ம கால்குலேஷன் எடுக்கணும். சனீஸ்வரர்லேருந்து 6ஆம் வீட்லேயோ இல்லை 8ஆம் வீட்லேயோ 12ஆம் வீட்லேயோ கிரகங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸோ நிறையா சத்ரு பயமோ இல்லைனா சத்ரு தோஷம் உபத்திரவமோ இல்லைனா வேலைக்கு போனாலே உடம்பு சரியில்லாமல் போகிறது, இல்லைனா வேலைக்கு போனாலே செலவு பண்ணுறதுக்கு தான் இவன் வேலைக்கே போகிறான் அப்படின்ற மாதிரியான ஒரு மார்க்கை குத்துறது, இந்த மாதிரியான ஒரு அலைன்மெண்ட் இருக்கும். பத்தாவதுக்கு இந்த சனீஸ்வரர் கூட ராகு கேது இது மாதிரியான பிளானட் சேரும்போது நிறையா உபத்திரவங்கள் இருக்கும். அவங்களால ஸ்திரமான ஒரு வேலையில் இருக்க முடியாது. கான்ஃபிடென்ஸ்லாம் இருக்கும், பேசும்போது நல்லா பேசுவாங்க. பட் ஆனால் வேலைக்குன்னு சேர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு வாரம் நல்லா இருக்கும். உடனே 10வது நாளே எனக்கு இந்த ஒர்க்கு செட் ஆகலை, நான் குவிட் பண்ணிக்கிறேன், நான் அடுத்த வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு வெளியே வந்துடுவாங்க. திருப்பி அடுத்த வேலையை தேடுவாங்க. அங்கே செட் ஆகும், திருப்பி அங்கே போவாங்க. அங்கேயும் இதே மாதிரி கதை நடக்கும். ஒரு மாதம் இருப்பாங்க, வெளியே வருவாங்க. திருப்பி இன்னொரு கம்பெனிக்கு போவாங்க, ஒரு மாதம் இருப்பாங்க, வெளியே வருவாங்க. இது மாதிரியான சமாச்சாரம் நடக்கும். இது பொதுவாக உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு. பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கெல்லாம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு இந்த மாதிரியான நெகட்டிவ் காம்பினேஷன் இருக்குன்னா கம்பல்சரி பார்ட்னர்ஷிப்பில் போகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுறது. நம்ம பாட்டுக்கு சுயமாக நம்மளுடைய பேரில் ஜிஎஸ்டிலாம் பதிவு பண்ணி ஒரு பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம், அதுவும் நம்மளுடைய ஜாதக பிரகாரம் இல்லாமல் ஏதோ நமக்கு பிடிச்ச பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னால் நமக்கு அது அவ்வளோ சீக்கிரம்லாம் கை கொடுக்காது. இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு கைடன்ஸில் நீங்கள் போகாமல் இருக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் நீங்களே பாருங்கள், சனீஸ்வரர் ராகு கேது கூட சேர்ந்திருந்தால் உங்களுக்கு வேலையில் பெரிய பிரச்சனை இருக்கும், ஸ்திரமான வேலை இருக்காது. ஸோ அதுக்கு சொல்யூஷன் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சொல்யூஷன் உங்களுக்கு வேணும்னா அவசியமாக நீங்கள் டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாதக பிரகாரம் உங்களுக்கு எந்த மாதிரியான உத்தியோகம் செட் ஆகும், நீங்கள் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாமா இல்லை தனியாக பண்ணலாமா, பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு இல்லை நான் லௌகிக்கமாக வேலைக்கு போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்பெனி செட் ஆகுமா, 2 கம்பெனி செட் ஆகுமா, இல்லை எந்த மாதிரியான கம்பெனி செட் ஆகும், என்ன டைரக்ஷன் செட் ஆகும், இந்த மாதிரியான நிறையா முக்கியமான கைடன்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ அவசியமாக நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கணும். தொடர்ந்து நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா பதிவும் அவசியம் பார்க்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நமஸ்காரம்.